வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சர்க்குலர் பற்றி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். அண்ட் இன்ஸ்டாகிராம் லிங்க் பார்த்தீங்கன்னா அபவுட்ல இருக்குது, மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு, கேள்வி கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக பேச நினைச்சீங்கன்னா அதில் பேசுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை வரும். உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ வேணும் நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக அந்த ஒரு வீடியோவும் உங்களுக்காக வரும். ஒரு பெண் என்னதான் ஒரு ஆணை உருகி உருகி காதலித்தாலும் அந்த ஆணுக்கு அந்த பெண் தேவையில்லை என்று வரும்போது எப்படி வேண்டுமானாலும் எதை சொல்லினாலும் உங்களை விட்டு செல்வார்கள். உங்க லைஃப்ல நீங்க ஒரு ஆணை விரும்புறீங்க, அந்த ஒரு ஆணும் உங்களை விரும்பிக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்க லவ் பண்ணி ஒரு சில மாதங்கள் ஒரு சில வருடங்கள் ஆயிருக்கலாம். அந்த ஆணுக்கு நீங்க தேவைப்படுற வரைக்கும் தான் அந்த ஆண் உங்க மேல உருகி உருகி அன்பையும் காதலையும் காமிப்பாங்க. அந்த ஆணுக்கு ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாளுக்கு அப்புறம் நீங்க தேவையில்லைன்னு வரும்போது அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பிஹேவியர்லாம் பார்க்கும்போது அந்த ஆண் தானா இவங்க, அந்த பெண் தானா இவங்க என்ற எண்ணம் பார்த்தீங்கன்னா நீங்க விரும்பக்கூடிய நபர் பண்ணக்கூடிய விஷயங்களை வச்சு உங்களுடைய லைஃப்ல வரும். ஸோ ஒருத்தங்களுக்கு தேவை இருக்கிற வரைக்கும் தான் நீங்க அவங்களுக்கு யூஸ் ஆவீங்க. தேவையில்லைன்னு வரும்போது தூக்கி குப்பத்தொட்டில் போற மாதிரி தூக்கி போட தான் செய்வாங்க. அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் ஒருவரை காதலிக்கும் போது மற்றொரு பெண்ணையும் ஆணையும் தேடி சென்று காதலிப்பது உங்களுக்கு வேண்டுமானாலும் சந்தோஷத்தையும் கொடுக்கலாம். ஆனால் உங்களை நம்பி காதலிக்கும் அந்த ஒரு நபருக்கு அது கொடுமையான நாட்களாக இருக்கும். இப்போ நிறைய நபர்லாம் பார்த்தீங்கன்னா லவ் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தங்களை போய் விரும்புறது, முக்கியமாக பார்த்தீங்கன்னா இவங்களை விரும்பிக்கிட்டு இருக்கும்போது இன்னொருத்தங்களை போய் விரும்புறதுக்கு அப்ரோச் பண்ணுறதும், இல்லை வேற ஒருத்தங்களுக்கு சைட் அடிக்கிறது, அவங்கள்ட்ட போய் தப்பாக பிஹேவ் பண்ணுறதுன்ற பல விஷயங்கள் பண்ணுவாங்க. உங்களுக்கு வேணா சந்தோஷத்தையும் புது வகையான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தலாம். ஆனால் உங்களை நம்பி இத்தனை நாள் உங்களை விரும்பக்கூடிய அந்த ஒரு நபருக்கு நரக வேதனையா இருக்கும். அவங்களுடைய கஷ்டம் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உங்களுக்கு நடக்கும்போது அது உங்களுக்கும் அப்போது புரியும். உங்களை நம்பி காதலிக்கும் ஒரு நபரை நீங்கள் ஏமாற்றுகிறீர்கள் என்றால் நீங்கள் ஏமாறுவது அவர்களை அல்ல, உங்களை நீங்கள் ஏமாற்றிக் கொள்கிறீர்கள். நீங்க ஒருத்தங்க உங்களை நம்பிக்கிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, உங்களை நீங்க ஒருத்தங்களை விரும்பும் போது நீங்க ஏமாத்துறீங்கன்னா நீங்க அவங்கள ஏமாத்தல, உங்களை நீங்களே தான் ஏமாத்திக்கிறீங்க. அதுக்கு முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா உங்க லைஃப்ல நீங்க ஒருத்தங்களை ஏமாத்தும் போது அவங்க உங்களை முழுமையா நம்புறாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தங்க நீங்க ஏமாத்துறீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் உங்க லைஃப்ல அப்படி ஒருத்தங்க முழுமையா நம்புற ஒருத்தங்க உங்க லைஃப்ல கிடைக்காம போயிடலாம். ஸோ அந்த ஒரு விஷயத்தினால இங்க புரிஞ்சுக்கோங்க, அவங்கள நீங்க ஏமாத்தல. இந்த லைஃப் ரொம்ப சின்னது. அந்த லைஃப் நீங்க ஒருத்தங்க கூட வாழ போறீங்க, வாழ்றீங்க அப்படின்னா அவங்களை முடிஞ்ச அளவுக்கு ஏமாத்தாம சந்தோஷமா வச்சுக்க பாருங்க. அப்படி சந்தோஷமா வச்சுக்க முடியலனாலும் ஏமாத்தாம வச்சிருங்க, அதுவே போதுமானது உங்க லைஃப்ல. ஒரு ஆண் உங்களை விட்டு செல்லும் பொழுது பணம், வசதி, குடும்பம், ஜாதி, மதம் இப்படிப்பட்ட எந்த சம்பந்தப்பட்ட காரியத்தை கூறினாலும் அது உங்களை விட்டு செல்வதற்கான பொய்கள் தான். அதாவது பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க உங்களை விட்டு செல்லணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க எந்த ஒரு விஷயத்தினாலும் ரொம்ப ஈஸியாக பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. முக்கியமாக அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப நடிப்பு தத்துரமாக இருக்கும். அப்பேற்பட்ட விஷயங்கள் இங்கே இருக்கக்கூடிய நிறைய ஆண்களும் சரி பெண்களும் செய்வாங்க. அதாவது அவங்களுடைய தேவை உங்களுக்கு நீங்கள் தேவைப்படுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப நல்லவும் மாதிரியும் உங்கள் மேலே அன்பு இருக்கிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. பட் அவங்களுக்கு நீங்க தேவையில்லை, ஒரு நாளுக்கு அப்புறம் நீங்க அவங்களுக்கு வேணாம், யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி நீங்க இருக்க வரும்பொழுது தான் அவங்க அனைத்து விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட சொல்லுவாங்க. இது நாள் வரைக்கும் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பொய்யும்பாங்க. முக்கியமா ஜாதி, மதம், பணம் அது இதுன்னு சொல்லி உங்களை விட்டு போறதுக்கு பல பிளான்களும் ஐடியா பண்ண தான் செய்வாங்க. ஒருவர் உங்களை விட்டு செல்ல நினைக்கிறார்கள், உங்களை விட்டு தள்ளி போகிறார்கள் என்றால் அவர்கள் விட்டு நீங்களே விலகி கொள்ளுங்கள். அவர்கள் தேடி செல்ல செல்ல உங்களுக்கு தான் கஷ்டம். இங்க நிறைய நபர்கள் இருக்கிறாங்க, ஏன் நிறைய பேர் நானே பார்த்துருக்கேன்னு சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க லைஃப்ல ஒருத்தங்க விரும்பிக்கிட்டு இருப்பாங்க. பட் அவங்களுக்கு ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் காரணமா, பிரச்சனைகள் காரணமா பிரிய வர்றதுக்கு ஏற்படும். அதாவது பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு போவாங்க. அப்படி பிரிஞ்சு போற பிரிஞ்சு போக நினைப்பாங்க. அவங்க கிட்ட சொல்லுவாங்க நம்மளோட செட் ஆகாது, நம்ம பிரிஞ்சிடலாம் அப்படி இப்படிம்பாங்க. ஆனா நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா நீ இல்லாம என்னால இருக்க முடியாது, நீ இல்லைன்னா நான் செத்து போயிருவேன், நீ இல்லாம என்னுடைய நாள் இந்த ஒரு நாள் கூட போகாது அப்படின்னு இப்படின்னு நிறைய விஷயங்கள் முன் வைப்பாங்க. உங்க லைஃப்ல ஒருத்தங்க அவங்க நீங்க வேணாம் உங்களை விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்லும் போது நீங்களே அவங்கள விட்டுருங்க. அவங்கள பிடிச்சிட்டு உங்க லைஃப்ல வச்சுக்க வச்சுக்க நினைக்கும் போது ஃபுல்லா அவங்க உங்க லைஃப்பை விட்டு போகணும்னு தான் முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் அது உங்களுக்கு நரகத்தை ஏற்படுத்தும். இவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே பொய்யா, இவங்க நம்ம கிட்ட காமிச்ச அன்பு எல்லாமே பொய்யா, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்தோமா, இவங்க நம்ம கிட்ட இப்ப பொய் சொல்லிட்டு போறாங்களா, இல்ல அதுதான் பொய்யா, இல்ல எது பொய், நம்ம வாழ்க்கையே பொய்யா, இல்ல நம்ம தான் பொய்யா, நம்ம வச்ச அன்பு பொய்யா, நம்ம வச்ச அன்பு நபர் பொய்யா அப்படின்னு ஒவ்வொரு விஷயமும் உங்களுடைய மனசை போட்டு கொடன்னு கொடைய ஆரம்பிக்கும். அந்த ஒரு விஷயத்தினால நீங்க மனசுலையும் உடல்நிலையும் ரொம்ப பாதிக்கப்படுவீங்க. முக்கியமா ஒரு சிலவங்களுக்குலாம் தாட் வரும், நம்ம அவங்களுக்கு உண்மையா தானே இருந்தோம், அவங்கள நம்ம ஒரு நாள் கூட ஏமாற்றணும்னு நினைக்கவே இல்லையே, அப்புறம் ஏன் அவங்க நம்மளை விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறாங்க, நம்ம வச்ச அன்பு பத்தலையோ, இல்லை வேறு யாராச்சும் விரும்புறாங்களோ, இல்லை என்னதான் காரணமா இருக்கும், இதெல்லாம் பொய் நமக்கே தெரியுது, அப்புறம் ஏன் வேற எதாவது சொல்றாங்க, வேற ஏதாச்சும் ரீசனா இருக்குமோ, இல்லை வேற ஏதாச்சும் பிரச்சனையா இருக்குமோ அப்படின்னு உங்க மனசை போட்டு நீங்களே குழப்பிக்காதீங்க. ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய ரீசன் எல்லாமே பொய். உங்களை வேணாம்னு நினைக்கும் போது வேணான்னு தான் இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க நீ நினைச்சதுக்கு 1% இருந்தா கூட நான் அதுக்காக என்ன வேணாலும் பண்ணும் அப்படிம்பாங்க. அந்த 1%ங்கிறது அது அவங்க கையில தான் இருக்கு. அவங்களுக்கு விருப்பம் இல்லைனால்தான் அவங்க எந்த ஒரு முயற்சியும் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்க புரிஞ்சுக்கிட்டு வெளியே வர்றது உங்க லைஃப்க்கு சேஃபும் உங்க மனசு அளவுக்கு நல்ல விஷயமா இருக்கும். இது எவ்வளவுதான் கஷ்டமா இருந்தாலும் அப்செட் பண்ணி தான் ஆகணும். அதுதான் உங்க லைஃப்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம்.
ஸோ கைஸ் இந்த ஒரு வீடியோவில் தான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. எனக்கு பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக நீங்கள் விரும்புகிற வரைக்கும் நல்லவன் நம்புவீங்க. பட் அவங்க விட்டுட்டு போகும்போது அவங்களோட உண்மையான புத்தியும் சுய விஷயங்களும் வெளியே வரும். ஸோ அது வரைக்கும் இங்கே காத்திருக்க தான் செய்யணும். ஸோ கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நடக்கலாம். ஸோ அந்த ஒரு விஷயத்தினால யோசிச்சு எந்த ஒரு விஷயம்னாலும் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது உங்கள் லைஃப்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் தான் முடிச்சுக்கலாம். லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கு நிறையவே யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ பார்க்குற வரைக்கும் see that bye bye. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.